தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். ரவிமோகன் நடிகர் ரத்தம் வாந்தி வந்துட்டு இருக்கேன். பிளாக் மேஜிக் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு நான் இருந்தப்பவும் பண்ணிட்டு இருந்தாங்க. அவன் பேச்சை கேட்கணும்னு அப்படியே பொட்டி பாம்பு மாதிரி வச்சிருந்தாங்க. எனக்கு இந்த மாதிரி செய்வன் வச்சுருக்காங்க, நான் ரத்த வந்தெல்லாம் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுறாரு. இவருக்கு பிளாக் மேஜிக் பண்ணியிருக்கிறாங்கன்னா அது தாம்பரத்திய உறவில் இருக்க முடியாது. அவங்களோட பிரிக்க சொல்லும், அவங்கள சைக்கோ மாதிரி பண்ண சொல்லும். எதுக்கு சொரண்டி 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 ரத்தம் வர்ற அளவுக்கு உயிர் போகிற அளவுக்கு சொரண்டுனா என்னங்க பண்ணுறது ஒரு மனுஷன்? சாத்தியமாக்கா இது மாதிரிலாம் பண்ணுறது? சாத்தியமாவா? நிறைய நடந்துருக்குதுப்பா. சாத்தியமா இல்லை, இப்போ சொல்கிறது எனக்கு ரத்த வாந்தி வருதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையாக தான் இருக்கும். அவருக்கு வர்றது இது மூலியமாக தான் வருதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி இல்லை? அப்பா ரத்த வாந்தி எடுக்குன்னா அவர் எப்போ எடுத்துருக்கலாம்ல. ரொம்ப அநியாயம் நடந்திருக்கு. எனக்கு ரொம்ப அந்த வீட்டில் ரொம்ப அநியாயம் நடந்திருக்கு. சொல்ல முடியாத அளவுக்கு அநியாயம் நடக்குது. அதனால தான் நான் வாங்கி ஏதோ உள் வேலைகள் இருக்குது, அவருக்கு உள் வேலைகள் இருக்குது, கண்டிப்பான முறையில் இருக்குது. செய்வேனான்னு நம்ம வீட்டில் குடும்பத்தில் செய்திருக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு 4 கால் ஜீவனை தான் அடிவாங்க. நாயோ பூனையோ நம்ம வீட்டில் இருக்கிற பள்ளி சாவும். நான் உயிரோடு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு மேக்சிமம் அதுதான் நடந்துரும். கண்டிப்பாக நடக்கும். அவரே சரிப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது மந்திரங்கள் மூலியமாக அது மாதிரிலாம் சரிப்படுத்த முடியுமா? மந்திரங்கள் மூலயமா சரிப்படுத்த முடியாதுப்பா. திருச்செந்தூர் வேலை வந்துட்ட போகலாம், புரியுதா? திருச்செந்தூர் போய் 7 நாள் இருந்து அந்த கடலில் குளிக்கணும், அந்த நாளை கிணறுல குளிக்கணும். குளித்து முடிச்சுட்டு, புரிகிறதா, ஒரு 5 பேர்ட்டையாவது அவர் யாசகம் எடுக்கணும் மடியேந்தி. அவர் தோளில் போட்டிருக்க துண்டை இடுப்பில் கட்டி 4 பேர்ட்டையாவது அவர் மடிப்பிச்சு ஏந்தணும். ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. I started hurting myself. என் குழந்தைங்களை என்ன பார்க்க உள்ள I started hurting myself. இந்த கை பார்த்துக்கோங்க, நார்மலாக ஒரு ஃபோட்டோவா சரி அவங்களுக்கு இந்த மாதிரி ரிலேஷன் என்ன பண்ணால் உண்மையிலே அவரை பித்து பிடிக்க வைக்க முடியுமா அப்படின்றதா கேள்வியாக இருக்குது. 100க்கு 100 பித்து பிடிக்க வைக்கலாம். ரவிமோகன் நடிகர், அவர் அவங்களுடைய பர்சனல் விஷயத்தெல்லாம் பேசும்போது நிறைய விஷயங்கள் பேசினாரு, மனம் முருகி அழுதாரு, எல்லாம் நடந்துச்சு. கடைசி சொல்றாரு, எனக்கு இந்த மாதிரி செய்வன் வச்சிருக்காங்க, நான் ரத்த வந்தெல்லாம் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுறாரு. அதை பார்த்த உடனே இப்படிலாம் சொல்றாரு ஒரு நடிகர். ஏன்னா படிச்சவங்க படிக்காதவங்க தாண்டி அதுக்கு மேல ஒரு நம்பிக்கை, அதுக்கு மேல ஒரு பயம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பிட்டு இருக்கு. நீங்க சொல்லுங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்களா? அந்த வீடியோ பாத்தீங்களா? அந்த வீடியோ சமயமாக நான் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கேன், அது பின்னாடியே வந்துடுச்சு. அப்புறம் எல்லா சேனல்லையும் அதான் போட்டிருந்தாங்க. நம்ம செல்லில் நோண்டினாலுமே அதான் வந்துச்சு, டிவிலேயும் வந்துச்சு, அது கொஞ்சம் பேப்பர்லேயும் வந்துச்சு. நான் பார்க்கும்போது அதெல்லாம் பார்த்தேன் நான். பிளாக் மேஜிக் என்பது செய்வினை செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. வினைனா நீங்கள் செஞ்ச வினைக்குத்தான் அந்த செய்வினைங்கிறது பேர், புரிகிறதா? ஆனால் செய்வினைங்கிறது உண்மையாக ஒன்று இருக்குது, புரிகிறதா? பில்லி சூனியம் ஏவல், புரியுதுங்களா? சில காட்டேரிகள், மோகினிகள், எச்சினிகள், இவங்களெல்லாம் வச்சு வேலைப்பாடுகள் பண்ணுவாங்க. அதெல்லாம் உண்மையிலே இருக்குது. இவருக்கு பிளாக் மேஜிக் பண்ணியிருக்கிறாங்கன்னா அது எந்தெந்த மாதிரினா, அவங்க எப்படி இருப்பாங்கன்னா அவங்களுடைய இல்லறத்தில் இருக்க முடியாது, தாம்பரத்திய உறவில் இருக்க முடியாது. அவங்களோட பிரிக்க சொல்லும், அவங்கள சைக்கோ மாதிரி பண்ண சொல்லும், புரிகிறதா? இவங்கெல்லாம் என்னென்ன அந்த ஏட்டில் செப்பு தகட்டில் சில விஷயத்தில் எழுதுகிறாங்களோ அதன் பிரகாரம் அவங்க நடப்பாங்க. பண்ணும் போதே இந்த மாதிரி எழுதி வச்சு இந்த மாதிரி பிரச்சனை. ஆமாப்பா, இப்போ சில சுடுகாட்டில் போய் சில பூஜைகள் பண்ணும் போது, சுடுகாட்டில் மட்டும் கிடையாது, ஒத்தப்பனை மரம், வெள்ளை ஏரிக்க கீழே, எட்டி மரத்துக்கு கீழே, நடு காட்டில், இந்த மாதிரி இடத்துல இரவு நேரம் 12 மணிக்கு மேலே எந்த பூஜைகள் போட்டாலும் சித்தியாகும். ஆனால் அவங்க முறையான முறையில் பூஜை பண்ணியிருக்கணும். எனக்கு தெரிஞ்சது இந்த தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு செய்வன லிஸ்ட்டில் போனது, எனக்கு நான் பார்த்து வியப்பு அடைஞ்சது ஒரே ஒரு நபர் தான். அவருக்கு பேர் சொல்ல முடியாது. ஆமாம், எனக்கு அவர் ரொம்ப தெரிஞ்சவர். அவர் எப்படி தெரியுமா, நாங்கள் 100 பேர் பார்த்தோம்னா அவர் 2 பேர் தான் பார்ப்பார். குறின்னு பார்க்க மாட்டார். அவர்கிட்ட 10 பேர் 5 பேர் வேலை செய்வாங்க, குறின்னு பார்க்க மாட்டார், அப்படி நேர்ந்து பார்ப்பார். அப்படியா, என் தகுதிக்கு நீ தராதாரமான ஆளா, எப்படி என்னுடைய இதுக்கு தகராதாரமான ஆளான்னு பார்ப்பார். அவங்கள வருவ சொல்லுவார், என்ன வேலை வேணும்னு கேட்பார். இந்த மாதிரி இவங்கள போட்டு தள்ளணும், இந்த மாதிரியெல்லாம் செய்யணும், இவங்கள பைத்தியம் பிடிக்க வைக்கணும், இதெல்லாம் வைக்கணும். ஒரு அமௌண்ட்டாக கேட்பார். 5 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், 10 லட்சம், 5 லட்சம்னு கேட்பார். வச்சோம்னா அந்த வேலையை 10 நாள் 20 நாள் அவர் சொல்லி கொடுத்து அமுச்சு விட்ருவார். சொல்லி கொடுத்தா அந்த டேட்டில் அந்த மாதிரி நடந்துடும். உன் பேரும் கெட்ட பேர் ஆகாது,
செஞ்சவன் பேரும் கெட்ட பேர் ஆகுது. அது எங்கேயோ போய் நடந்துடும். இதோட இதான் பிளாக் மேஜிக். என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செய்யும். ஆனால் செய்யும். உனக்கு நல்ல நேரம் இருந்தாலும் உன் பக்கத்துலேயே வராது. உன் குலதெய்வம் பக்க பலமாக இருந்துச்சுன்னா உன் பக்கத்தில் வராது. சாத்தியமாக்கா இது மாதிரிலாம் பண்றது? சாத்தியமாவா? நிறைய நடந்துருக்குதுப்பா. சாத்தியமா இல்ல இப்ப சொல்றது வந்து எனக்கு வந்து ரத்தம் வந்தி வருதுன்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையாதான் இருக்கும். அவருக்கு வர்றது வந்து இது மூலியமா தான் வருதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி இல்ல? அப்பா ரத்த வாந்தி எடுக்குன்னா அவர் எப்போ எடுத்துருக்கலாம்ல? ஏன் இந்த சண்டை போடுற தருணத்தில் மட்டும் வருது? அவரை நான் ஃபேஸ் பார்க்கல, ரொம்ப டல்லாக தான் இருக்கிறாரு. நான் டிவியில் இது படத்துலலாம் பார்க்கல அவர் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்காரு. மேக்கப் போட்டதாக கூட இருக்கட்டும். இப்போ கஷ்டத்தில் கொடுக்குறோம். ஒரு ஆண் வந்து எப்படி எல்லாம் போல்டாக நின்று பேசுவாங்க, அவர் வந்து டக்குன்னு அழுதுடுறாரு, மனம் உடஞ்சிடுறாரு. பேசுகிறவங்களாம் கொஞ்சம் போல்டாக பேசுகிறாங்களே, அவங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறவங்களும் எல்லாம் போல்டாக பேசுகிறாங்களே, புரிகிறதா? ஏதோ உள் வேலைகள் இருக்குது, அவருக்கு உள் வேலைகள் இருக்குது, கண்டிப்பான முறையில் இருக்குது. இல்லாதது ஒன்றும் இருக்காது, புரியுதுங்களா? ஆமாம். அண்ட் இப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த செய்வேன் வந்து அவருக்கு இருக்குன்னு அவர் சொல்றாரு. அதை எப்படி எடுக்கிறது? இல்ல வந்து வச்சவங்களுக்கு வந்து திருப்பி விடுறது, ரிவர்ஸ் விடுறது, இப்படி மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் சாத்தியமா? அது திருப்பி வந்து ரிவர்ஸ் விடுறதுங்கிறது வந்து சாத்தியப்படாதது ஒன்று, புரிகிறதா? அது திருப்பி விடலாம். அதுக்கு வந்து நிறைய பூஜைகள்லாம் இருக்குது. 48 நாள் உட்காந்து பூஜைகள் பண்ணணும். சில வேலைகள்லாம் இருக்குது, மண்டை ஓடுகள்லாம் இருக்குது, புரியுதாப்பா? அவங்க வந்து எதை வச்சு செஞ்சுருக்கிறாங்களோ அதை நோக்கி அவங்களும் செய்யணும், நம்மளும் செய்யணும், புரிகிறதா? ஆமாம். இதில் வந்து சேவல் ஆடெல்லாம் பலி கொடுக்க மாட்டாங்க. பூனையை பலி கொடுப்பாங்க, காடை கவுதாரியை பலி கொடுப்பாங்க, எண்ணற்ற ஜீவராசிகளுக்கு பலி கொடுப்பாங்க. ஆமாம். இந்த மாதிரி விஷயத்துக்கு மயானத்தில் போய் 3 சுடுகாட்டு மண், எப்படி 3 சுடுகாட்டு மண், 3 முக்கூட்டு மண், அவர் அவருடைய போட்டிருந்த உடை, அவருடைய தலைமுடி, இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் உள்ளே வைக்கணும். அப்போ தான் அது வேலை செய்யும். அவருடைய ஃபோட்டோ, ஒரு ஃபோட்டோலாம் வைக்கணும், 9 வகையான ஃபோட்டோ வைக்கணும். அவர் 9 வகையான ஃபோட்டோ வைக்கணும், வேற ஆங்கிள் வைக்கணும். இதை வச்சுட்டு இதை வைக்கணும். சில பூஜைகள்லாம் இருக்குது, புரியுதா? ஆமாம், பூஜைகள்லாம் இருக்குது. அந்த பூஜைகள் வந்து 48 நாள் சித்தி ஆகணும், புரிகிறதா? ஒரு மனிதனை அவ்வளவு சீக்கிரமாக யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, புரிகிறதா? அழிக்கிறதோ ஆக்கிறதோ தெய்வத்தின் பிரகாரம் தான் இருக்குது, தெய்வத்தின் பிரகாரம் தான் இருக்குது. அதை மீறி இப்போ நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது, புரிகிறதா? ஆமாம். ஒருத்தருக்கு அந்த செய்வினை பண்ணிருக்கா எப்படி தெரிய வரும்க்கா? செய்வினை இப்பயும் நான் சொல்கிறேன், செய்வினைன்னு நம்ம வீட்டில் குடும்பத்தில் செய்திருக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு 4 கால் ஜீவனை தான் அடிவாங்க. நாயோ பூனையோ பள்ளிகளோ, இன்ன வரைக்கும் யாருமே பள்ளி சொல்லிடுவோம், பள்ளி சாவும், நம்ம வீட்டில் இருக்கிற பள்ளி சாவும், புரியுதாப்பா? அடுத்து வளர்ச்சிகள் வராது. அந்த எச்சம் கொட்டும் தெரியுமா, உச்சுன்னு கொட்டும் தெரியுமா, அது உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, புரியுதா? உத்தரவு கொடுக்கும், அந்த உத்தரவு வில்லறத்தில் கொடுக்கும், அதெல்லாம் நின்றும், புரிகிறதா? அதுவே இருந்தாலும் உங்கள்கிட்ட வாய் பேசாது, அது செத்து மடிஞ்சு விழுகும், புரிகிறதா? நம்ம வீட்டில் இருக்கிற நாய் வழக்கம், நமக்கு ஒன்றுன்னா சின்ன அடிகள் படும், சின்ன தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். நல்லா பேசுகிறவங்க கூட நமக்கு ஆப்போசிட் ஆயிடுவாங்க. நம்மக்கிட்ட இருக்க மகாலட்சுமி குறையும். 4வதாக தான் நம்மளுடைய உயிர் தருணத்துக்கு கொண்டு போகும். அதுவும் நம்ம தெய்வமாக இருந்துச்சுன்னா, நீ செஞ்ச கர்மாக்கள் கம்மியாக இருந்துச்சுன்னா தெய்வம் உன்னை காப்பாற்றி விடும். இப்போல்லாம் துண்டா துடிக்க எத்தனையோ பேர் போயிருக்கிறாங்க. நான் பார்க்க எத்தனையோ பேர், நான் பார்க்க வரைக்கும் ஒரு சின்ன சாம்பிள் ஒன்று சொல்கிறேன்ப்பா. நான் சொன்னனே, பார்த்தாருன்னா அவர் 3 லட்சம் 4 லட்சம் கேட்பார், மதிப்பு போட்டு தான் கூடுவார். 10 பேர் உட்காந்தா 10 பேரையும் கூட்ட மாட்டார். அவர் தகுதிக்கு உண்டான ஆளா நீங்கள், அவர் கேட்குற பணத்தை நீ கொடுக்குறது டெபாசிட் இருக்கிறான்னு அவர் கண்ணாலே நோட்டம் பண்ணுவார். 10 நாள் இங்கே இருப்பார், 10 நாள் காசியில் போயிருப்பார், 10 நாள் இங்கே வருவார், 10 நாள் காசிக்கு போயிடுவார், புரியுதா? அந்த காசியில் போயிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா, இங்கே கொஞ்சம் கொடுக்குறாரு, அங்கே கொஞ்சம் கொடுக்குறாரா எனக்கு தெரியாது. ஆனால் அவர் வந்து அவர்கிட்ட ஒரு வேலையை ஃபோட்டோவும் இந்த மாதிரி இடத்தெல்லாம் கொடுத்துட்டோம்னு நினச்சிக்கோங்க. அவர் பக்காவாக இத்தனை நாள்னு சொல்லிடுவார், அத்தனை நாளில் வேலையை முடிச்சு கொடுத்துருவார். உத்தரவு கொடுக்குதா? கெவிலி அடிச்சா பார்த்தியா? கெவிலி அடிச்சு இல்லை அடிக்கலையா? அடிச்சு. இதுதான் ஒரு ஒரு அருள்வாக்கு சொல்கிறவங்ககிட்ட ஒரு உத்தரவு. நம்ம சொல்கிறது உண்மையாக இருந்துச்சுன்னா கெவிலி தானாக அடிக்கும். நம்ம மேலே அருள் இருக்குது, நம்ம சொல்கிறதெல்லாம் பழிக்குதுன்னா அம்மாவுடைய உத்தரவால் எண்ணற்ற ஜீவராசிகளால் நமக்கு உத்தரவு கொடுக்கும். அண்ட் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஜெயம் ரவி அவர்களுக்கு இந்த மாதிரி ஆச்சு, அவரே வந்து சரிப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது மந்திரங்கள் மூலியமாக அது மாதிரிலாம் சரிப்படுத்த முடியுமா? மந்திரங்கள் மூலயமா சரிப்படுத்த முடியாதுப்பா. திருச்செந்தூர் வேலவன்கிட்ட போகலாம், புரியுதா? திருச்செந்தூர் போய் நான் இன்னைக்கு சொல்கிறேன், ஐயா நீங்கள் நடிச்சிருக்கீங்க, உங்கள் படத்தெல்லாம் நிறைய பார்த்துருக்குறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், சம்திங் அதில் ஜாலியாக பண்ணியிருப்பார், எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த படத்தை பார்த்துருக்குறேன், ரொம்ப ரசிச்சிருக்கிறேன், அதனால் உங்களுக்கு நான் இப்போ சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து திருச்செந்தூர் முருகனை
போய் 7 நாள் இருந்து அந்த கடலில் குளிக்கணும், அந்த நாளி கிணறுல குளிக்கணும். குளிச்சு முடிச்சுட்டு புரிகிறதா, ஒரு 5 பேர்ட்டையாவது அவர் யாசகம் எடுக்கணும் மடியேந்தி. அவர் தோளில் போட்டிருக்க துண்டை இடுப்பில் கட்டி 4 பேர்ட்டையாவது அவர் மடிப்பிச்சு ஏந்தணும். இதை தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. அந்த முருகனுடைய கோயிலில் வாசலில் எடுக்கணும், அதுக்கு நமக்கு குடுப்பனை இருக்கணும். அந்த முருகனுடைய வாசலுக்கு போகிறதுனால நம்மளுக்கு அந்த குடுப்பனை இருந்து அவர் கூப்பிட்டா மட்டும்தான் அவர்கிட்ட போக முடியும். அவர்கிட்ட போய் அந்த மடிப்பிச்சை ஏந்தி அதனால ஒரு 4 பேருக்கு வாங்கி கொடுத்து, நம்மக்கிட்ட லட்சம் பணம் கோடி பணம் இருக்கட்டும், தெய்வத்து முன்னாடி நம்மளாம் ஒன்றுமே கிடையாது. தெய்வத்தின் முன்னாடி நம்மளாம் ஒன்றுமே கிடையாது. எடுத்து 4 பேருக்கு செய், நாளிக்கிணறில் குடி. அங்கே திருச்செந்தூரில் சனீஸ்வர பகவான் இருக்கிறார் தனியாக, அவர் பாதத்தில் போய் விழுகு, அவரை போய் சுத்து, தனியாக அவருக்கு பூஜையை பண்ணு, அவருக்கு அபிஷேகத்தை பண்ணு, அவரை குளிர வை. உனக்கு நேரம் கட்டு கிடந்தாலும் அவர் அதை பார்த்துப்பார். அவர் புரியுதுங்களா? இதை நல்லா காதில் வாங்கிக்கோங்க. இதை பார்க்குறவங்களும் அவர்கிட்ட கொண்டு போய் சேருங்க. அவர் நல்லா இருக்கட்டும். ஒரு உயிருங்கிறது வந்து ஒரு பொக்கிஷம். இந்த நாட்டில் அனைத்து என்னுடைய மக்களும் சரி, என்னுடைய பக்தர்களும் சரி, என்னுடைய உறவுகளும் சரி, நீங்கள்லாம் நல்லா ஆயுளோட ஆரோக்கியத்தோட எந்த ஒரு நோயற்ற வாழ்வு குறையற்ற செலவத்தோடு இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஆகையினால இந்த பரிகாரத்தை போய் செய்யுங்க. எல்லாரையும் ஒரு ஆளாக தான் அவரையும் நான் நினைக்கிறேன். புரியுதுங்களா? அதை போய் அந்த திருச்செந்தூர் வேலவனை பண்ணுறான். அவர் வந்து ஏன் திருச்செந்தூருக்கு போகிறான்னு கேட்கலையே நீ? அதான் அடுத்து அதான் வச்சிருக்கேன் நான். சொல்லு. அடுத்து ஏன் இப்போ பொதுவான பலனா இது? ஏன்னா இது வந்து அவருக்காக, ஏன்னா நீங்க அவரை பார்த்து பேசியிருந்தீங்கன்னா அவருக்கு இந்த மாதிரி தான் வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். பொது பலன் மாதிரி இருக்கே, திருச்செந்தூர் போய் சாமி கும்பிடுங்க அப்படின்ட்டு. திருச்செந்தூருக்கு போகிறதே விசேஷம். அப்போல்லாம் தெரியாது. அப்போல்லாம் ஒருத்தவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு நேரம் சரியில்லைன்னா அவங்கள விற்று அங்கே வாங்குவாங்க. எப்படி? இன்ன வரைக்குமா அது இப்போ கிடையாது. அப்போ உண்டு. ஆள் மாற்றி விற்றுவாங்க. ஆள் மாற்றிலப்பா ஒரு ஐயர்கிட்ட கூட்டு போவாங்க. ஒரு ஐயர்கிட்ட கூட்டு போய், நான் பெத்த பிள்ளைய உனக்கு நான் விற்கிறேன், என்ன ரேட்டுன்னு அவங்க கேட்பாங்க. அவங்க விற்று 500 ரூபான்னு வாங்குவாங்க. அவங்க கொடுக்கல 1000 ரூபாயை கொடுப்பாங்க. இல்லை அவங்களால முடிஞ்சதை கொடுத்து வாங்குவாங்க. எப்பேரு பெத்த தாய் தப்படே கொடுத்து வாங்குவாங்க. விற்றுருவாங்க. விற்றதும் உனக்கு சொந்தமாயிருவேன். எப்படியே ஐயருக்கு சொந்தமாயிருவேன். புரியுதுங்களா? ஐயர்கிட்ட விட்டுட்டு போனவங்க எத்தனையோ பேர், கொஞ்ச நாள் கழிச்சு கூட்டம் வந்தவங்க எத்தனையோ பேர். பணிவிடை செய், கோயில் தொண்டு பணி செய், நம்முடைய நேர காலங்கள் நல்லா இல்லை, நீ நல்லபடியாக இருக்கணும், நீ கோயிலே தொண்டு பணி செய், அந்த முருகனுக்கு வேலவனுக்கு எல்லா பணிகளும் திருப்பணிகளை செய்யன்னு விட்டுட்டு போனவங்க எத்தனை பேர். இன்னைக்கு குப்பை வாரினவெல்லாம் கோபுரத்தில் இருக்கிறாங்க. அன்னைக்கு குப்பை வாரினவங்களாம் இன்னைக்கு கோபுரத்தில் இருக்கிறாங்க. புரியுது. உண்மையா பண்றதுலாம் உண்மையா இருக்கிறான்னா நானே அதுதானே எனக்கெல்லாம் நேரம் சரியில்லை. அந்த திருச்செந்தூரில் என்னை விற்றாங்க. கரெக்டாக ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னை விற்றாங்க. விற்று அந்த ஐயர் வாங்கினாரு. கொஞ்ச நாள் எனக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னாங்க. அந்த நேரம் சரியில்லை அந்த முருகனை நாங்கள் தினந்தோறும் பிரார்த்தனைகள் பண்ணோம். அவங்க கொடுக்குற காவி வேஷ்டியை தான் நாங்கள் கட்டினோம். மாற்றிக்கிற கூட அந்த துணிகள் கிடையாது, எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அந்த கோயிலே இருக்கணும், அந்த நாளிகணத்தில் தான் குளிக்கணும், அந்த கடலில் தான் குளிக்கணும், அந்த கோயிலில் போய் திருப்பணிகள் செய்யணும். திருப்பணின்னா கோயிலுக்குள்ளே விட மாட்டாங்க. அங்கே சுற்றி இருக்கிற குப்பையை பெருக்கணும், செய்யணும், கொள்ளணும், துடைக்கணும், வாழணும், பித்தளை ஜாமான் துளக்கணும், செய்யணும், வேலைகள்லாம் இருக்குது. அந்த திருப்பணிகள் என்ன முருகனுக்கு செய்கிறதுக்கு என்ன, அந்த வேலவனுக்கு செய்யணும், 6 படை வீரனுக்கு செய்கிறதுக்கு என்ன? மகிழ்ச்சியோடு செஞ்சேன். செய்யல நாக்கில் தானாகவே எழுதுவார், ஞானத்தில் வருவார். ஞானத்தில் ஃபீல் பண்ணிங்களாக்கா? நல்லா ஃபீல் பண்ணனா எப்படின்னா, ஒரு குழந்தை வடிவத்தில் வந்து நம்ம தலையில் தூக்கி வச்சிருவார். எல்லாருமே ஃபீல் பண்ணலாம். அவரை உள் மனசோட அவரை வேண்டினோம்னா எல்லாம் சரியாகும். ஏன்னா இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, அவர் அந்த ஆலயத்தில் போய் அந்த யாசகம் எடுத்து ஒரு 4 பேருக்கு சாப்பாடோ இல்லை கோயில் உண்டியிலையோ போட்டுட்டு அவர் வலம் வந்து அந்த சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் பண்ணி அவர் ஆராதனை பண்ணி ஒரு 4 நாள் ஒரு 5 நாள் அந்த இலையில் தங்கி இருந்துட்டு வந்தார்னா, அவருக்கு பிடிச்ச யார் என்ன செய்து வச்சிருந்தாலும் அவர் சூரசம்ஹாரம் பண்ணிடுவார் முருகர். அவருக்கே தெளிவு வந்துடும். எல்லாத்துக்கும் விடை பெற்றுவார். கோர்ட்டு கேஸ் எல்லாத்துலேருந்து விடை பெற்றுவார். அதை மட்டும் பண்ணிட்டா போதும். அது மட்டும் பண்ண முருகனுக்கு மிஞ்சின இது எது இருக்குது? பிளாக் மேஜிக்னா செய்வனா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் அவருக்கு மிஞ்சினது எதுப்பா இருக்குது? முருகனுக்கு மிஞ்சினது எதுப்பா இருக்குது? எதுவும் இல்லை. 6 வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கோயிலில் விளக்கு போட்டான்னா 6ஆவது வாரம் அவனுக்கு கல்யாணம் ஆகிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன பரிகாரங்களாம் அவர் செஞ்சுட்டாருன்னா சரியாயிடும்ன்றீங்க. ஓகே, நல்லபடியாக ஆகட்டும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொன்று பக்கம் லைக் ஒரு ஃபோட்டோவா சரி அவங்களுக்கு இந்த மாதிரி வில்லிஷன் எல்லாம் பண்ணால் உண்மையிலே அவரை பித்து பிடிக்க வைக்க முடியுமா அப்படின்றது தான் கேள்வியாக இருக்குது. 100க்கு 100 பித்து பிடிக்க வைக்கலாம். சாத்தியமா? சாத்தியம்தான்ப்பா. சாத்தியமான அசால்ட்டாக கேட்குறீங்க. சாத்தியம்தான். புரியுதுங்களா? எப்படி வீட்டில் நல்லபடியாக மாடு பால் கறந்துக்கிட்டு இருக்கோம்,
திடீர்னு மறுநாள் பார்த்தா அங்கே செத்து கிடக்கும். மறுநாள் பால் கறக்க போகும்போது நாய் திடீர்னு நல்லபடியாக இருக்கும், ரத்தங்கக்கி சாகும், வேறு எதனா சாகும். மனுஷனுக்கு தேவையில்லாத சுகர் இருக்காது, பிபி இருக்காது, புரியுதா? ஆனால் யூரின் அடைப்பாங்க. அந்த முள்ளை வந்து அந்த யூரின் அந்த இடத்துல அடைப்பாங்க, உயிர்நிலையில் அடைப்பாங்கப்பா. அப்புறம் வந்து பின்னாடி நமக்கு மோஷன் வரக்கூடாதுன்னா பின்னாடி மாவு பொம்மையில் செய்வாங்க. 3 சுடுகாட்டு நம்ம மண்ணை எடுத்து செஞ்சுட்டு வந்து சில விஷயத்தெல்லாம் பண்ணி அதை செய்வாங்க. செய்யுங்களும் நமக்கு மோசனே கட்டாயிரும். அதே மாதிரி ரத்தம் குறையணும், ரத்தத்தெல்லாம் நம்ம குடிக்கணும், ரத்தம் நமக்கெல்லாம் உற்பத்தி ஆகக்கூடாது. எவ்வளோதான் நம்ம சாப்பிட்டாலும் சோர்ந்து போயிருப்பாங்க, வளவலன்னு இருப்பாங்க, உடம்பே வெள்ளையாகி போயிருக்கும். ஆனால் ஹாஸ்பிட்டல் போனால் ஒன்றுமே இல்லைம்பாங்க. ஆனால் கை கால்லாம் விட்டு போக மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் வயசாக தான் இருப்பாங்க, ஒன்றுமே இருக்காது, திடீர்னு ஆயிருக்கும். புரியுதுங்களா? அது வந்து என்ன சொல்லுவாங்க, திடீர்னு போனால் அந்த ஜாயிண்ட் முட்டி தேஞ்சிருச்சு, அது தேஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு சில விஷயத்துக்கெல்லாம் சாத்தியப்படாது. எல்லாமே இதுதான். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.